கடவுள் பற்றி சொல்லும்போது அவர் யார்னா ஞானத்தையும் அறிவையும் எல்லா பொக்கிஷங்களும் உள்ளடக்கியவர். ஆனா கிறிஸ்தவம் எப்படி சொல்லி வச்சுட்டான்னா, தம்பி நீ ரொம்ப ஞானவானா இருக்கிற, ஒரு ஞானத்தை முதல்ல கழட்டி வேணுவாங்க. ரொம்ப ஞானம் கடவுளுக்கு ஒத்து வராதப்பா, இந்த ரொம்ப ஞானமானதை நரகத்துக்கு போயிடுவேன், இப்படிதான் சொல்லி வச்சாங்க. ஒருவேளை உங்களுக்கு நான் சொல்ற புதுசா இருக்கலாம், ஆனா கிறிஸ்தவத்துல இந்த செய்யுங்கிறது இன்னைக்கு விருதுதான் இருக்குது. ரொம்ப ஞானவான நடந்துக்காத, ரொம்ப ஞானமா இருக்காத, ஞானவானா நீ ரொம்ப ஞானின்னு உன்னை நினைச்சுக்காத, ஞானம் உலக ஞானம் கடவுளுக்கு முன்னால பைத்தியம் சொல்லி இந்த ஞானத்தை அத மோசமா திட்டுறவங்க, அத ஞானம் நல்லதுன்னு சொல்றவங்க. ரொம்ப அடுத்தது அறிவு, எல்லாம் அறிவு, ரொம்ப அறிவாளி நினைக்கிற நீ, ரொம்ப அறிவு புத்தி போயிச்ச உனக்கு, அறிவை கழட்டி வை. கோயிலுக்குள்ள வரும்போது அறிவெல்லாம் கழட்டி செல்ஃப்ல வச்சுட்டு உள்ள வாங்குவாங்க. கோயிலுக்குள்ள வரும்போது அறிவில்லாம வாங்குவாங்க. அறிவே இல்லைன்னா எப்படி புரியும்? ஏமே கொஞ்சமாச்சும் அறிவா நம்ம உங்களுக்கு? அறிவு இருந்தாதான் ஒருத்தர் அறிவிக்கிறது என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். அறிவெல்லாம் வீட்டுல கழட்டி வச்சிட்டோம்னா இங்க என்ன கேட்க முடியும்? அறிவு இல்லாதவன் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆகவே இங்க ஞானம் அறிவு என்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டாயிருக்க வேண்டும். இந்த ஞானத்தையும் அறிவையும் கிறிஸ்து உடையவராய் இருக்கிறார். இந்த ஞானம் அறிவு என்பது இது ஏதோ ஞானம் அறிவுன்றாங்க, இது ஏதோ மதவாதிகள் ஏதோ சாமியாருங்களுக்கு இருக்கிற மாதிரி ஞானம், சாமியாருக்கு இருக்கிற மாதிரி அறிவு, இதோ மரத்துக்கு போற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஞானம் அறிவுனா என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல இன்னைக்கு ஏழையா இருக்கிறவன், தரித்திரனா இருக்கிறவன், கஷ்டத்துல இருக்கிறவன், துன்பத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா, அவனுக்கு அறிவு இல்லை, அவனுக்கு ஞானம் இல்லை. ஏன்னா இதே உலகத்துல பணக்காரனா இருக்கிறான், செல்வந்தனா இருக்கிறான், ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கிறான், ஒண்ணுக்கு 4-5 ஏரோப்ளான வாங்கி வச்சுக்கிறான். அவன் ஏன் இவ்வளவு டாப்பா இருக்கிறான், இவன் ஏன் இவ்வளவு போட்டத்துல இருக்கிறான் அப்படின்னா வேற ஒண்ணு இல்ல, இவனுக்கு ஞானம் இருக்கு, அவனுக்கு ஞானம் இல்ல. இவனுக்கு அறிவு இருக்கு, இவனுக்கு அறிவு இல்ல. உங்களை ஏழையாகவும் உங்களை பணக்காரராகவும், உங்களை சிறந்தவர்களாகவும் உங்களை சிறப்பில்லாதவர்களாகவும், உங்களை முன்னோக்கியும் உங்களை பின்னோக்கியும் தள்ளுவது ஏதோ சாத்தானோ பிசாசோ செய்வனையோ மாந்திரகமோ கிடையாது. ஞானம் தான் உங்களை முன்னோக்கி செல்கிறது. ஞானம் இல்லைன்னா உங்களை பின்னோக்கி கொண்டு செல்கிறது. நான் துரத்த வேண்டியது பிசாசு அல்ல, என்னுடைய அறியாமையை நான் துரத்த வேண்டும், என்னுடைய அஞ்ஞானத்தை நான் துரத்த வேண்டும். நான் பெற வேண்டியது ஞானத்தையும் அறிவையும் பெற வேண்டும். ஆமென்.